வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜனனியுடன் கதை நேரம். வாஷிங்டனில் திருமணம். அத்தியாயம் மா. மணி என்ன, நவார்த்தம் இருக்குமா என்று கேட்டார் சாம்பசிவ சாஸ்திரி. இங்கிலீஷ் பேசும் ஐயா, இது வாஷிங்டன், நவார்த்தமாம் நவார்த்தம். 9:30 என்று சொல்லுமேன் என்றார் அம்மாஞ்சி. ராக்ஃபெல்லர் மாமி ஆளுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தால் சௌகரியமா இருக்கும் என்றார் இன்னொரு சாஸ்திரி. நமக்கெல்லாம் வயிற்றிலேயே கடிகாரம் இருக்கும்போது தனியாக ரிஸ்ட் வாட்ச் எதற்கு என்று கேட்டார் அம்மாஞ்சி. ஜார்ஜ் டவுனிலே எங்கே பார்த்தாலும் வைதீகர்களும் கல்யாணத்துக்கு வந்துள்ளவர்களும் தான் கண்ணில் பட்டனர். அதை பார்த்தபோது பம்பாயில் உள்ள மாத்துங்காவை போல் வாஷிங்டனிலும் ஒரு தென்னிந்திய காலனி ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்க தோன்றியது. புதுப்பந்தலின் மனமும் நாதஸ்வர இசையும் குழந்தைகளின் கும்மாளமும் சேர்ந்து முகூர்த்த நாள் நெருங்கிவிட்டதை உணர்த்தி கொண்டிருந்தன. பஞ்சு நின்ற இடத்தில் நிற்காமல் பறந்து கொண்டிருந்தான். யாருக்கு எது வேண்டுமானாலும் பஞ்சு பஞ்சு என்று அவனையே தேடி அலைந்தனர். பஞ்சு சாரை இப்போதுதானே சம்மர் ஹவுஸில் பார்த்தேன் என்றார் ஒருவர். டம்பர்டன் வோக்ஸில் மேளக்காரர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறாரே என்பார் இன்னொருவர். அங்கே போய் பார்ப்பதற்குள் அவன் வேறொரு இடத்திற்கு பறந்து விட்டிருப்பான். பஞ்சு என்று ரொம்ப பொருத்தமாகத்தான் பேர் வைத்திருக்கிறார்கள், பஞ்சாய் பறந்து கொண்டிருக்கிறாரே என்றார் அம்மாஞ்சி. ராக்ஃபெல்லர் பாமிக்கு நடந்து நடந்து கால் வீங்கிவிட்டது. அத்தையும் பாட்டியும் அந்த சீமாட்டியின் காலில் விளக்கெண்ணெயை தடவி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தபடியே, நீங்க இப்படி அலையக்கூடாது, பஞ்சு இருக்கான், பார்த்துப்பான், உங்க கால் எப்படி வீங்கி போச்சு பாருங்க என்று வருத்தப்பட்டனர். இப்போ நீங்க என்ன செய்யறீங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். எங்களுக்கு தெரிந்த கை வைத்தியத்தை செய்கிறோம் என்றாள் அத்தை. கால் வீங்கி போயிருக்கிறப்போ கை வைத்தியம் செய்தால் எப்படி, கால் வைத்தியமா செய்யுங்க என்றாள் திருமதி ராக்ஃபெல்லர். அப்போதுதான் அந்த பக்கமாக வந்தான் பஞ்சு. பஞ்சு, நாரிக்ரூவாஸ் எத்தனை மணிக்கு வராங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். 3 வராங்க மேடம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், உங்களால் முடியாது, ஏற்கனவே கால் வேற வீங்கி போயிருக்கு என்றான் பஞ்சு. நோனோ, அதெல்லாம் முடியாது, நான் வரத்தான் போகிறேன். மகாராஜாஸ் வர்றப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணுறது தான் மரியாதை. இதுக்காக தானே என் ஹஸ்பண்ட் கூட 2 நாள் முன்னாடியே வந்திருக்கிறார் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். சரி மேடம் என்று கூறிவிட்டு சென்றான் பஞ்சு. விமான கூடத்திலிருந்து ஜார்ஜ் டவுன் போய் சேருகிற வரை வழியெங்கும் அமெரிக்க மக்கள் பெரும் கூட்டமாக கூடி நின்று நாரிக்ரூவாஸின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். நாரிக்ரூவாஸ், ஜான்வாஸ், ஷமந்தி ஷண்டை, முகூர்ச், இந்த 4 ஐட்டங்களையும் காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். நாரிக்ரூவாஸை கண்டால் நாய்கள் குரைக்கும் என்ற செய்திதான் அவ்வளவு பேருடைய ஆவலுக்கும் பரபரப்புக்கும் காரணம். ராக்ஃபெல்லர் தம்பதியர் தங்களுடைய உயர்ந்த ஜாதி நாய்களுடன் விமான கூடத்தில் 2 மணியிலிருந்தே காத்திருந்தனர். சரியாக 3 மணிக்கு விமானங்கள் ஒவ்வொன்றாக கீழிறங்கி வந்தன. அவற்றிலிருந்து இறங்கி வந்த பேமெண்ட் மகாராஜாக்களுக்கு மாலை போட்டு வரவேற்றான் பஞ்சு. நரிக்குறவர்களை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், பேமெண்ட் மகாராஜாஸ் ஏன் இப்படி இருக்காங்க, நல்லாவே ட்ரெஸ் செய்து கொள்ளவில்லையே என்று கேட்டாள். அவங்க அப்படித்தான் மேடம், ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப சிக்கனமாக இருப்பதால் தான் மகாராஜா ஆயிருக்காங்க என்று பதில் கூறினான் பஞ்சு. இதற்குள் நாய்களுடன் வந்திருந்த பிரமுகர்கள் முன்னால் நெருங்கி வந்து தங்கள் நாய்களுக்கு நரிக்குறவர்களை தரிசனம் செய்து வைத்தார்கள். அந்த உயர்ந்த ஜாதி நாய்கள் நரிக்குறவர்களை கண்டு குறைக்கவே இல்லை. அவை வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்துவிடவே அத்தனை பேரும் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாயினர். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அந்த சீமாட்டியின் முகத்தில் விழிப்பதற்கே பஞ்சு வெட்கப்பட்டான். டோன்ட் வரி பஞ்ச், ஒருவேளை நாளை குறைத்தாலும் குறைக்கலாம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். இந்த ஊர் டாக்ஸுங்க என் மூஞ்சியில கரிய பூசிடுத்துங்க மேடம் என்று தலை குனிந்தான் பஞ்சு. நாய்கள் குறைக்காதது நரிக்குறவர்களுக்கே புதிய அனுபவமாய் இருந்தது. தங்களை கண்டு ஒரு நாய் கூட குறைக்கவில்லை என்பதை எண்ணிய போது அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை. வாஷிங்டன்லேயே நாமெல்லாம் நிம்மதியா ஊசி விற்கலாம், ஒரு நாய் கூட குறைக்கவில்லை என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். பஞ்சு நரிக்குரத்தி ஒருத்தியை அணுகி, பாட்டு ஒன்று பாடம்மா, அப்போதாவது இந்த நாய்கள் குறைக்கின்றனவா என்று பார்க்கலாம் என்றான். நரிக்குரத்தி, தல்லாலே 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 என்று வனஸ்பதி டப்பாவை தட்டி தாளம் போட்டபடி ஆடி பாடினாள். பிறகு டடடா 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 டடடா
பாட்டு பாடி தட்டாமாலை சுற்றினாள். அப்புறம் ஹிந்தி டியூனில் லாரல்லப்பா லாரல்லப்பா என்ற பாட்டை பாடினாள். அந்த நாய்கள் எதற்குமே மசியவில்லை. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு நாய்கள் குறைக்கவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்த போதிலும் பஞ்ச் இந்த மகாராணிகளை எப்படி ஆட்டி வைக்கிறான் என்று மனதிற்குள் வியந்து கொண்டார். நாரிக்ருவாஸ் இன் வாஷிங்டன். டாக்ஸ் கீப் மம். கிரேட் டிசப்பாயின்மெண்ட் டு மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். மிஸ்டர் பஞ்ச் இஸ் அப்செட் என்று நியூஸ் பேப்பர்களில் செய்தி வெளியாகின. நரிக்குறவர்களை ஒரு வழியாக ஜார்ஜ் டவுனில் கொண்டு போய் சேர்த்தான் பஞ்சு. உள்ளம் சோர்ந்து போயிருந்த அவன் களைப்பு தீர சற்று நேரம் ஓய்வு பெற எண்ணி தன் அறையில் போய் உட்கார்ந்ததுதான் தாமதம். டெலிஃபோன் மணி அடித்தது. மெட்ராஸிலிருந்து பாப்ஜி பேசினான். என்ன பஞ்சு, நரிக்குறவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்களா என்று கேட்டான் பாப்ஜி. வந்து விட்டார்களடா, ஆனால் நாய்கள் தான் குறைக்கவில்லை. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் முகத்தில் விழிக்கவே எனக்கு வெட்கமாகிவிட்டது. நாய்கள் குறைக்கப் போகிற தமாஷை பற்றி அவர் தம்முடைய சிநேகிதர்கள் உறவினர்களிடமெல்லாம் சொல்லி சொல்லி பெருமை அடித்து கொண்டார். பாவம், அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பெரிய ஏமாற்றம். என்னை பற்றி பேப்பரில் வேற போட்டுவிட்டார்கள் என்று அழமாட்டா குறையாக சொன்னான் பஞ்சு. ஒரு நாய் கூடவா குறைக்கல என்று வியப்புடன் கேட்டான் பாப்ஜி. சாதாரணமாக குறைக்கிற நாய் கூட நரிக்குறவர்களை கண்டதும் வாயடைத்து போய்விட்டன என்று வருத்தத்துடன் கூறினான் பஞ்சு. கவலைப்படாத, இங்கிருந்து நாளைக்கே 100 நாய்களை பிடிச்சு பிளேன்ல அனுப்பி வைக்கிறேன் என்று உறுதி கூறினான் பாப்ஜி. சேர்ந்தாற்போல் 100 நாய்களுக்கு நீ என்னடா செய்வாய் என்று கேட்டான் பஞ்சு. நாய்களுக்கா இங்கே பஞ்சம்? கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் செய்து லைசன்ஸ் இல்லாத நாய்களை பிடித்து கொடுக்க சொன்னால் கொடுக்கிறார்கள். பணத்தை வீசினால் எல்லாம் நடக்கும். நாய் விற்ற காசு குறைக்குமா என்ன என்றான் பாப்ஜி. நாய்கள் குறைக்காத போது என்றான் பஞ்சு. கவலைப்படாதே, கண்டிப்பா நாளைக்குள் அனுப்பி வைக்கிறேன். இந்தியாவிலிருந்து நாளைக்கு 100 நாய்கள் வரப்போவதாக பிரஸ்காரர்களிடம் சொல்லிவிடு என்றான் பாப்ஜி. அவ்வளவுதான். பஞ்சு குதூகலம் தாங்காமல் திருமதி ராக்ஃபெல்லரிடம் ஓடிச் சென்று, மேடம், நாளைக்கு 100 நாய்கள் மெட்ராஸிலிருந்து வருகின்றன என்றான். அப்படியா? வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஜான்வாசம் போகிற போது அந்தந்த ரூட்டில் அதுங்களை யாராவது பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ஏற்பாடு செய்துடு. நாய்களுக்கெல்லாம் என்ன ஆகாரம் போட போற என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். டாக் பிஸ்கெட்டுங்க தான், வேற என்ன? உங்கள் ஊர் டாக்ஸுங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அவ்வளவுதான் என்றான் பஞ்சு. ஜார்ஜ் டவுனுக்கும் வாஷிங்டன் கேபிட்டலுக்கும் இடையே அழகு மிக்க பென்சில்வேனியா அவென்யூ செல்கிறது. ஜார்ஜ் டவுனிலிருந்து அந்த அவென்யூ வழியாக சென்றால் கான்ஸ்டியூஷன் அவென்யூ என்னும் கம்பீரமான ராஜபாட்டையை சந்திக்கலாம். கிழக்கு மேற்காக செல்லும் அந்த அவென்யூவில் திரும்பி மேற்கு பக்கம் நடந்தால் லிங்கன் மெமோரியலை அடையலாம். இந்த ரூட்டில்தான் ஜான்வாச ஊர்வலத்தை நடத்துவதற்கு திருமதி ராக்ஃபெல்லர் ஏற்பாடு செய்திருந்தார். ஜான்வாசத்தை காண்பதற்காக பல பேர் முன்கூட்டியே அந்த ரூட்டில் உள்ள கட்டடங்களில் இடம் பிடித்து வைத்து கொண்டார்கள். ஜான்வாச ஊர்வலம் இரவு 9 மணிக்கு புறப்படுவதென தீர்மானிக்கப்பட்டது. சம்பிரதாயப்படி ஒரு கோவிலுக்கு போகாமல் ஜான்வாசம் புறப்படக்கூடாது என்றொரு பிரச்சனையை கிளப்பினார் பிள்ளைக்கு மாமா. ராக்ஃபெல்லர் பிரபுவை தனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை என்று அவருக்கு காலையிலிருந்தே கொஞ்சம் கோபம். அந்த கோபத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு அவர் சண்டைக்கு காலையிலிருந்தே ரெடியாகி கொண்டிருந்தார். இவ்வளவு லேட்டாக இந்த பிரச்சனையை கிளப்பினால் எப்படி என்று காரமாகவே கேட்டான் பஞ்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கோயிலுக்கு போகாமல் ஜான்வாசம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு போய்விட்டார் மாமா. உடனே பஞ்சு அம்மாஞ்சியை அழைத்து ஆலோசித்தான். இதென்ன பிரமாதம்? பாப்ஜிக்கு ஃபோன் செய்து இன்றைக்கே ஒரு பிள்ளையாரையும் கொத்தனாரையும் அனுப்பி வைக்க சொல்லுங்கள். டம்பர்டன் ஓக்ஸ் வடக்கு பகுதியில் லவ்வர்ஸ் லேன்னு ஒரு சந்து இருக்கிறது. அந்த லேன்ல சின்னதா ஒரு கோவிலை கட்டி முடித்து விட்டால் போகிறது என்றார் அம்மாஞ்சி. மறுநாளே பிள்ளையாரும் கொத்தனாரும் வந்து சேர்ந்தார்கள். அம்மாஞ்சி குறிப்பிட்ட லவ்வர்ஸ் லேனில் பிள்ளையார் கோவில் ஒன்றையும் கட்டி முடித்தார்கள். சனிக்கிழமை மாலையே நாய்களும் வந்து சேர்ந்து விட்டன. அவற்றை கண்ட பிறகுதான் பஞ்சுவின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் ஓடிச் சென்று, நாய்கள் வந்து விட்டன மேடம், பார்க்கிறீர்களா என்று கேட்டான். ஓஎஸ் ஓஎஸ் என்று கூறிக்கொண்டே விரைந்தாள் மிஸ்ஸஸ் ராக். நரிக்குறவர்களை கண்ட நாய்கள் சக்கை போடாக குறைத்து கொண்டிருப்பதை கண்ட மிஸ்ஸஸ் ராக், பஞ்ச், நவ் ஒன்லி ஐ எம் ஹாப்பி என்றாள்.
ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கே முதல் பந்தி போடத் தொடங்கிவிட்டார்கள். ராக்ஃபெல்லரின் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் இவர்களுக்கு மட்டும் ஒரு தனி மாளிகையில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கேத்தரின் ஹஸ்பண்ட் ஹாரி ஹாப்ஸ் தென்னிந்தியர்களைப் போலவே நாமும் வேஷ்டி கட்டிக்கொண்டு மனையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று யோசனை கூறினார். ராக்ஃபெல்லர் பிரபு அதை ஆமோதிக்கவே எல்லோரும் வேஷ்டி கட்டிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தனர். போளி, அப்பளம், ஆமவடை என்று ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன. அமெரிக்க நண்பர்கள் அவற்றை தொட்டு தொட்டு பார்த்து அதிசயப்பட்டனர். ஆமவடை கெட்டியாக இருந்தது. வடை இஸ் வெரி ஹார்ட் என்றார் ஒருவர். போலி இஸ் வெரி சாஃப்ட் என்றார் இன்னொருவர். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் கேத்தரினும் தங்கள் கையாலேயே அப்பளம் பரிமாறினார்கள். அனுபவம் இல்லாததால் பரிமாறும்போது அப்பளங்கள் அவர்கள் கையிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி கொண்டிருந்தன. ஒவ்வொரு அப்பளம் உடையும் போதும் சாரி சாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் மிஸ்ஸஸ் ராக். அப்பளம் வெரி டெலிகேட் அண்ட் வெரி லைட் என்று லேசாக சொன்னார் ஒருவர். அது பறந்து போகாமல் இருக்கத்தானே பேப்பர் வெயிட் மாதிரி ஆமவடை போட்டிருக்கிறார்கள் என்றார் வேறொருவர். தொட்டால் உடைந்து விடுமோ என்று அஞ்சி பலர் அப்பளத்தை தொடாமலேயே வைத்திருந்தனர். அப்பளத்தை உடைக்காமல் அப்படியே முழுசாக விழுங்குவது எப்படி என்று மண்டையை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் வேறு சிலர். ஹாரி ஹாப்ஸ் முதலில் சாப்பிட்டு காண்பித்தார். அவர் எப்படி சாப்பிடுகிறார் என்பதை கவனித்து காப்பியடித்தனர் மற்றவர்கள். ஜவ்வரிசி பாயசம் பரிமாறப்பட்டது. பாயசத்தில் கூட்டம் கூட்டமாக மிதந்த வழவழப்பான ஜவ்வரிசிகளை கையில் எடுக்க முடியாமல் திணறினார்கள் பலர். 2 விரல்களால் அவற்றை பிடித்துவிட வெகு பாடுபட்டார் ஒருவர். அவை கையில் அகப்படாமல் நழுவிக்கொண்டே இருந்தன. மற்றொருவர் தம்முடைய ஆள்காட்டி விரலால் ஒரு ஜவ்வரிசியை எப்படியோ அமுக்கி பிடித்து விட்டார். ஆனால் அவரால் அதை கையில் எடுக்க முடியவில்லை. விரலை எடுத்தால் ஜவ்வரிசி வழுக்கி கொண்டு போய்விடும் போல் தோன்றவே ஜவ்வரிசியை அமுக்கி பிடித்தபடியே பக்கத்தில் இருந்தவரிடம் ஹெல்ப் ஹெல்ப் என்று கெஞ்சினார். இன்னொரு பிரமுகர் ஜவ்வரிசிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது கை வழுக்கி விடவே தலைகுப்புற கவிழ்ந்து இலை மீது விழுந்தே விட்டார். மற்றொரு பிரமுகர் குண்டூசியால் ஜவ்வரிசிகளை குத்தி குத்தி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு விதமாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் குறித்த நேரத்தில் ஜானவாசம் புறப்பட்டது. முதலில் சம்மர் ஹவுஸிலிருந்து பெண்டுகள் வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டனர். ஊதுவத்திகளின் மணமும் புஷ்பங்களின் வாசனையும் சேர்ந்து எல்லோர் இதயத்திலும் வசந்தத்தின் இனிமையை நிரப்பின. லல்லி மிகவும் கவர்ச்சிகரமாக உடை அணிந்து கையில் கற்கண்டு தட்டுடன் புறப்பட்ட போது பஞ்சு அவளை அர்த்த புஷ்டியோடு பார்த்து சிரித்தான். வசந்தாவும் லோரிட்டாவும் பகட்டான உடை அணிந்து பட்டாம்பூச்சிகளைப் போல் மிதந்து கொண்டிருந்தார்கள். மணப்பெண் ருக்மிணி மாடி ஜன்னல் வழியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தாள். நீயும் வாயேன், ஜான்வாசம் பார்க்கலாம் என்று மணப்பெண்ணை அழைத்தாள் லோரிட்டா. அவள் வந்தால் மாப்பிள்ளை வெட்கப்படுவார், அதனால் அவள் வேண்டாம் என்றாள். விஷயம் தெரிந்த வசந்தா. எல்லோரும் காரில் ஏறிக்கொண்டு லிங்கன் மண்டபத்தை அடைந்தனர். அந்த பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டுகள் மீது ஏறி சென்று விசாலமான தாழ்வாரத்தில் அமர்ந்தனர். மண்டபத்துக்கு எதிரே தடாகங்களும் அவற்றில் பிரதிபலித்த ஒளி விளக்குகளும் பழுப்பும் மஞ்சளுமாக செர்ரி மரங்கள் பூத்து குலுங்கும் காட்சியும் அரம்பையர் நடமாட்டமும் அந்த இடத்தை சொப்பனபுரியாக மாற்றியிருந்தன. நாழி ஆகிறதே, ஆசிர்வாதம் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் அப்பு சாஸ்திரிகள். அம்மாஞ்சி வாத்தியார் மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக தைத்து வைத்திருந்த டெர்லின் சூட்டை எடுத்து வைத்தார். கணம் ஒன்றை கம்பீரமாக ஓதி மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை ஆசீர்வாதம் செய்து கொடுத்தார் சாஸ்திரிகள். பிறகு எல்லோருக்கும் சந்தனமும் கற்கண்டும் புஷ்பமும் தாம்பூலமும் வழங்கப்பட்டன. வேஷ்டி அங்கவஸ்திரத்துடன் காட்சியளித்த அமெரிக்க பிரமுகர்கள் லிக்விட் சாண்டலை பூசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தமாஷ் செய்து கொண்டிருந்தனர். மாப்பிள்ளை ராஜகோபாலன் புதிய ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டதும் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து முடித்தான். சரி, நேரமாச்சு, புறப்படுங்கோ என்று துரிதப்படுத்தினான் பஞ்சு. ஜானவாசம் புறப்பட்டது. நாதஸ்வரக்காரர்களும் பேண்டு வாத்தியக்காரர்களும் எல்லோருக்கும் முன்னால் சென்றனர். அவர்களுக்கு பக்கத்தில் நரிக்குறவர்கள் தலையில் கேஸ் லைட்டுகளை தூக்கி வைத்து கொண்டு நகர்ந்தனர். காருக்கு முன்னால் புருஷர்கள் கூட்டம் சென்றது. அவர்களில் சிலர் கையில் பன்னீர் செம்புடன் கம்பீரமாக நடந்தனர். எல்லோருக்கும் நடுநாயகமாக அலங்காரம் செய்யப்பட்ட காரில் அமர்ந்திருந்தார் மாப்பிள்ளை. குழந்தைகள் கூட்டம் மாப்பிள்ளையை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தது. வெங்கிட்டு தன் நண்பனிடம், அதோ கார் பக்கத்துல நிற்கிறாரே, அவர் தாண்டா ராக்ஃபெல்லர் மாமா, போட்டோ எடுக்கிறாரே, அவர்தான் மாப்பிள்ளை தோழன் என்று சுட்டி காட்டி கொண்டிருந்தான்.
நாதஸ்வரக்காரர்கள் நாட்டையில் ஆலாபனை செய்ய கூட்டத்தினர் ஆங்காங்கே நின்று நின்று நகர்ந்து கொண்டிருந்தார்கள். பேண்டு வாத்திய கோஷ்டியினர் சண்முகப்பிரியாவில் இழைத்தபடியே அவர்களை முந்தி சென்று கொண்டிருந்தனர். பஞ்சு அவ்வப்போது முன்னால் சென்று வாத்தியக்காரர்களை நகர்த்தி கொண்டிருந்தான். அழகும் ஆடம்பரமும் மிக்க கான்ஸ்டியூஷன் அவென்யூவும் பென்சில்வேனியா அவென்யூவிலும் கூடியிருந்த கூட்டத்தை சொல்லி முடியாது. நாரிக்ருவாஸை கண்டதும் நாய்கள் பிரமாதமாக குரைக்கத் தொடங்கின. அதை கண்டபோது அமெரிக்க மக்கள் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஊர்வல காட்சிகளையும் நாய்கள் குரைப்பதையும் டெலிவிஷனில் எடுத்துக்கொண்டார்கள். வான வேடிக்கை அமர்க்களங்களுடன் ஜாம் ஜாம் என்று புறப்பட்ட ஜானவாச ஊர்வலம் ஜார்ஜ் டவுனில் போய் முடிவதற்கு மணி 12 ஆகிவிட்டது. கடைசியில் லவ்வர்ஸ் லேன் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து தரிசனம் செய்து கொண்டு சம்மர் ஹவுஸை அடைந்தனர். பொழுது விடிந்தால் முகூர்த்தம். பஞ்சுவும் ராக்ஃபெல்லர் மாமியும் பந்தலில் உட்கார்ந்து மறுநாள் முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அங்கே வந்த ஐயாசாமி ஐயர் பஞ்சுவை மெதுவாக அழைத்து அவன் காதோடு ஏதோ சொன்னார். பஞ்சுவின் முகம் மாறுவதைக் கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், வாட் பஞ்ச் என்று விசாரித்தாள். பிள்ளையின் மாமா ஏதோ தகராறு செய்கிறாராம் என்றான் பஞ்சு. என்ன சொல்கிறாராம்? இந்த முகூர்த்தம் நடப்பதை பார்த்து விடுகிறேன் என்கிறாராம். நன்னா பார்க்கட்டுமே, எல்லோரும் அதை பார்க்கத்தானே காத்து கொண்டிருக்கிறோம், அவரும் பார்க்கட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். விஷயம் அப்படி இல்லை மேடம், சம்மந்தி சண்டை ஆரம்பமாகிவிட்டது என்றான் அவன். ஓ, சம்மந்தி சண்டை ஆரம்பமாயிடுதா? வெரி கிளாட் என்று உற்சாகமாக எழுந்து வேகமாக விரைந்தாள் மிஸ்ஸஸ் ராக். அவசரமாக டெலிஃபோனை எடுத்து வைத்து கொண்டு தன்னுடைய சிநேகிதர்கள் உறவினர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக அழைத்து சம்மந்தி சண்டை ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ் என்ற செய்தியை அஞ்சல் செய்து கொண்டிருந்தாள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜனனியுடன் கதை நேரம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.